ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை அன்றி எங்களால் கூடுமான காரியம் எதுவும் இல்லை. இதோ நம்பிக்கையோடு இங்கு திரளாக கூடி வந்திருக்கின்ற ஓசோர் டிவைன் நகர் புனித குழந்தை இயேசுவின் தெரசாவை பாதுகாவலியாக கொண்டுள்ள இந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பான பங்கு தந்தை அற்புதராஜ், உடனுழைப்பாளர்கள், பெற்றோர்கள், முதியோர், இளம் பெண்கள், சிறுவர் சிறுமிகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். திரண்டு வருகின்ற மேகம் போல எண்ணிக்கையில்லா சாட்சிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்களில் ஒரு முக்கியமான சாட்சி அன்பின் சாட்சி, தியாகத்தின் சாட்சி, இறைவேண்டலின் சாட்சி எங்கள் காவலி புனித குழந்தை தெரேசா. இவருடைய பரிந்து பேசலால் நாங்கள் அனைவரும் நலமே வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த செய்யும். இவருடைய முன்மாதிரியை நாங்களும் பின்பற்றி உம் அன்பில் நிலைத்திருக்க, ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய, உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ எங்களை தூண்டியருளும். நாங்கள் இந்த நவ நாட்களில் மேன்மேலும் உம் அன்பை தியானித்து அதில் நிலைத்திருந்து உம் வார்த்தைகளில் ஊன்றி நின்று பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகில் நம்பிக்கையோடு அன்போடு வாழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இப்போது உயர ஏற்றப்படுகின்ற எங்கள் பாதுகாவலி குழந்தை இயேசுவின் புனித தெரசாவின் கொடியை உற்று பார்க்கின்ற அனைவரும் தாங்கள் ஒரு நாள் விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற நினைவோடு தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள செய்தருளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு பாதுகாவலுடைய கொடியேற்றத்திற்கு பிற்பாடு தலைமை வழிகாட்டிகள், அன்பியத்தின் தலைமை வழிகாட்டிகள் எல்லோரும் வருகை பவனிலே நீங்கள் கொடியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணமான ஆண்கள் எல்லோரும் இந்த பவனிலே பங்கெடுக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய மனது உயர ஏற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய நன்றிகளையும் விண்ணப்பங்களையும் நம்முடைய பங்கு பாதுகாவல் வழியாக இறைவனிடத்திலே நாம் சமர்ப்பிப்போம். அனைவரும் கைகளை உயர்த்தி
கொடி பாடல் ஒழிக்கப்பட்டு நாதஸ்வரம் மேலம் வாசிக்கும். கரங்கள் தட்டி மகிழ்ச்சியோடு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்த்துக்களை ஒருவர் அப்படியே பக்கத்துல ஒரு ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லுவோமா இன் அட்வான்ஸ், பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். திருமணமான ஆண்களை தவிர மற்ற எல்லோரும் ஆலயத்திற்குள் நாம் இந்த நேரத்தில் செல்வோம். பீட சிறுவர்கள், அதனைத் தொடர்ந்து திருமணமான ஆண்கள் பவனியில் வருவாங்க. அன்பிய தலைமை வழிகாட்டிகள் அவர்களை பெயரெல்லாம் உடனடியாக மேல செல்லுவோம்.